ஸோ ஹாயில் கைஸ் நீங்கள் பார்த்துக்கணும் ஏடிச்சு இனி நான் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா டீமன் வாரியர்ஸ்ன்ற இந்த கேம் தான் ஆட போகிறோம். இது ஒரு நியூ கேம். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸில் கேம்ஸ் வருது, ஹாரர் கேம்ஸ் மட்டுமே இல்லை. என்னடா இப்போது கேமு ஒன்றுமே புரியல, உள்ளே வந்துட்டு என்னடா வித்தியாசமான கேமு டீமன் வாரியர்ஸ்னு ஒன்றுமே புரியலன்னு கேட்காதீங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. இதுக்கிட்ட அவங்களாம் நம்ம பெட்டுங்க, ஆனால் ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இதான் நம்ம ஆக்ஸு. இப்படி பயங்கரமாகுதா லெவல் 7 இருக்கிறேன் நான். மேலே காமிதா நூப் லெவல் 7. ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 92க்கு 92 இருக்குது. ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா 65க்கு 65 இருக்குது. இப்போனா நான் கொஞ்சம் ஆடி இருக்கேன், அதனால தான். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் 3, 2, 1 ஸ்டாமினா பவர் பஞ்ச் எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி பயங்கரமாகுதா. ஸோ நம்ம போயிட்டு ரிவார்ட்ஸ்னு எதை கொடுத்துக்கிறானுங்க, அதில் போயிட்டு நம்ம கலெக்ட் கொடுத்துடலாம். இந்த கலெக்ட் ஆகிடுது. ரிவார்ட்ஸ் அவ்வளோதானா. ஸ்கில் 99 ரோப்ளாக்ஸா தீரிட்டுப்பா. இவன் எப்படி எல்லாத்துக்கும் காசு கேட்குறாங்க. நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்குது, என்னென்ன முகுது. ஆனால் இப்போலாம் அது தேவையில்லை. இப்போ நம்ம போயிட்டு இந்த மாதிரி அடிச்சோன்னா நமக்கு லெவல் ஏறும். ஒரு கலெக்ட் ஆகுதா 3 3 3 அதெல்லாம் பாருங்க. அப்படியே போயிட்டு நமக்கு லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஏறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்றி மாற்றி போகணும். ஸோ இவங்க லெவல் 8க்கு போயிட்டு நம்ம ஒரு மேட்ச் போகலாம். ஸோ கைஸ் இது ரொம்ப நேரம் போகும். நான் லெவல் 8க்கு போயிட்டுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா லெவல் 8க்கு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லெவல் 8 காமிக்குது. இப்போ என்னடா ஆச்சு லெவல் 8க்கு போய் என்னடா ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா நம்மளுக்கு ஸ்கில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் போகாதீங்க. நீங்கள் பாருங்கள் ஸ்டேட்டஸ்னு இருக்குதா நமக்கு. இதில் போயிட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் ஒன்று நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க ஒரு லெவல் ஏறும்போது. நான் பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கிறேன். டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வால் வீஸ் வாங்க தெரியுமா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 குத்துக்கிறேன். டீமனுக்கு 2 குத்துக்கிறேன். லக்குக்கு 0லே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ்க்கு ஒன்று கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா. இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போலாம் இதெல்லாம் பண்ணி என்னடா போகிறது, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. வேணாம் பார்க்குறாங்க. நம்ம போயிட்டு அவங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தேன். ஸோ அங்கே பாருங்கள் என்டர் த ஜோன் டு ப்ளே அப்படின்னு இருக்குதுடா. அங்கே போங்க, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸ்குவாட் உள்ள என்டர் கொடுத்துச்சு. ஸோ பாருங்கள் நம்மக்கிட்ட ஹெல்த்தை வச்சு ஒரே டைமில் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒருத்தனே அடிக்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது ஹெல்த்து குறைஞ்சிடும் கைஸ். இந்த மாதிரி அப்படியே கூட்டின்னு போயிடுங்க எல்லாரையும். கொஞ்சம் நேரம் சுற்ற ஒன்று நேருங்க. அங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுற்றே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்பான் ஆகணும். ஒன்றா அப்படி ஸ்பான் ஆகிட்டுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் வந்து ஒரே பிளாஸ்ட் தான். எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்த்து வச்சுங்க. செகண்டுக்கு அதே மாதிரி தான். வாங்க 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 எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. இந்த மாதிரி ஜம்ப்பு போடணும், எல்லாரையும் வரவைங்க. வரட்டும், எவ்வளோ ஸ்பான் ஆகிறோன்னு ஸ்பான் ஆகட்டும். இவ்வளோ தான் ஸ்பான் ஆகிக்கிறாங்களா என்ன, இவ்வளோ தான் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரே இடத்துல சென்டரில் கொண்டு வந்துடுறாங்க. டப்புனின்ட்டு ஒரு ஸ்டேட் அவ்வளோதான். பார்த்தீங்களா எல்லா காசும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க 3rd லெவலில். இப்போ எல்லாம் சுற்றி வலிச்சிடறானுங்களே. நம்ம ஸ்டாமினாவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே அட்டாக்கில் தான் எல்லோரும் போச்சு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இல்லை கஷ்டப்பட்டு ட்ரிக்கெல்லாம் போடுறல ஐயோ. இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்கன்னா எவ்வளோ காசு அதிகமாக வரும். அது அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஒருத்தன் லெஜெண்ட்ரியே இப்போ வந்து நம்ம கேப்லாம் போட்டு நிறைய பேர் அவ்வளோ லெஜெண்ட்ரி செல்லோ. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் போய்ட்டு ஒழிய சாவலை எல்லோரும் பண்ணிட்டேன். ஸோ ஹெச்பி செம்ம கம்மி. நான் ஒழுங்காக பண்ணுங்க. இப்போ எல்லோரும் ஸ்பான் ஆகட்டும், நான் கரெக்டாக அவங்களுக்கு பண்ணி வந்துடுறேன். இப்போ குறைகிறானுங்க, லெவலில் குறைச்சிட்டானுங்க. அந்த காசு ஒரே ஒரு இதாக விட்டுக்கிறான். அவனை சாவுங்க பண்ணிட்டானுங்கெல்லாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கடா இப்போது நார்மல் ஆக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கம்மியாக இருக்கும். இப்போ நான் கொடுத்த உடனே 70க்கு விடும். 24 தான் இருக்குது என்கிட்ட. இவன் ஏதோ சொல்கிறான். ஐ ஐ டு ஹேவ் அன்லாக்டு
மேப்பு 1000 டேய் போங்கடா. சரி ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்தா திருட்டு பையன் 1000 காசு கேட்குறான். இது 24 தான் இருக்குது திருட்டு பையல. சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே லெவலை ஏற்றலாம். ஒரு லெவல் 10க்கு நான் ரீச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இல்லை எனக்கு புரியல. லெவல் 10ல் போகலான்னு பார்த்தா கீழே லெவல் 1ன்னு காமிக்குது. சரி லெவல் 1 நான் எப்படா வந்தேன்? இப்போ இதுக்கு போ. லெவல் 1க்கு வந்துட்டீங்க. நான் இதெல்லாம் நல்லா அடிக்க முடியாதா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சேன். அதெல்லாம் என்னதுடா லெவலப்பா ஒன்றும் புரியலடா எனக்கு. ஏய் இப்போ ஒன்று ஆச்சு. இதெல்லாம் லெவல் 2லாம் ஈஸியாகவே இருக்குதுங்க. விடுங்க நம்மளுக்கு ஸ்டேஜ் லைஃப் அதிகமாகும். நான் லக்குக்கு பொண்ணு கொடுத்துட்றேன். இது நல்லா இருக்குது. நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தாலும் இப்போ என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்க. இவங்க ஒரு அட்டாக் பண்ணால் இப்போ கொஞ்ச நேரத்தில் பண்ணாலும் லெவல் 3 லெவல் 4 அப்படியே ஏறினே போவேன். இப்போ பாருங்கள் லெவல் இது எவ்வளோ சீக்கிரமாக நான் லெவல் 3 போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இந்த லக்கு நல்லா இருக்குது. இது லக்கால் ட்ரிக் இப்போ லெவல் 4 பார்க்குறேன். அப்படியே ஏற்றியே போகிறேன். ஒரு ஹேண்ட் பஞ்ச் வரும். ஸ்குவாடு வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நான் லெவல் 5 போயிட்டேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அதை பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒன்று வெட்டியத்தில் முடிஞ்சிச்சு இதோட கதை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் நம்மளால் தொடக்கூட முடியாது. இல்லை அடிக்க முடியுது. எப்படா இது? ஹவ் இஸ் பாசிபிள்? ஐயோ இப்போ தான் காலி கீழெலாம் அடிப்பானுங்க. ஐயோ வர்ற மாதிரி போடுறா அழிச்சு போடு குறுக்கில் பேசி பண்ண பண்ணுற காலி இல்லை. இப்போ நம்ம லெவல் எதாவது பண்ணி ஹையில் வச்சுருந்தா மாட்டாங்க. அடிக்கிற இந்த கத்தை தனித்தனியாக வரணும்டா. ஆடுறா வேற மாதிரி. ஸோ நம்ம போடுற வீடியோ நம்ம பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லெவலில் இப்போ ஏறினே இருக்குது. லெவல் 6க்கு வந்துட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று கொடுக்கணும். இது நான் ஒன்று கொடுத்துட்றேன். லெவல் 4 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 நான் அதை மொத்தமாக கழிச்சு இனிமேல் நான் லெவல் ஏற்றினா தான் உண்டு. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தான் கொஞ்சம் சீக்கிரமாக மேலே போகுது. கொஞ்சம் நேரம் அடிக்கடி எங்கேயே போகுது. ஆப்ஸை தவிர எனக்கு வெப்பன் என்ன ஆக்ஸ் பண்ணுறது கத்தி ஏதாவது கொடுக்குற மாதிரின்னு சொன்னாங்க. ஆப்ஸ் வச்சு இப்போ நான் இதுக்கு போனால் லெவல் 6ல் இருக்குமா? அவ்வளோதான். இதெல்லாம் லெவல் 25 பண்ணுவாங்க. சீக்கிரமாக ஆளுங்க பவர் ஏற்றிக்கலாம். எப்போ போன வாட்டி நம்ம ரொம்ப மோசமாக இருக்காங்க. முடிஞ்செடுத்தோ நார்மல் கிடையாது. இந்த கட்டை மட்டும் அடிச்சு நான் பண்ணுறது இந்த லெவல் 10 போடாதே போயிட்டாங்க. எவ்வளோ லெவல் 8 போட்டே போகலாம்.
ஏங்க ரொம்ப நேரமாக வச்சுட்டே இருக்கிறேன். லெவல் 80 ஏறுற மாதிரியே இல்லை. 88%, 89%, 90% இதை ரீச் ஆக போகிறேன். இவ்வளோ நேரம் இது தெரியாமல் போச்சுன்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கேன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் குறிக்கும் தெரியுமா ஒரு பட்டன், அந்த பட்டன்லாம் இருக்குது. இதை வச்சு நான் அடிக்காமல் வச்சு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இது பண்ண முடிச்சு. அதுக்குள்ளே இன்னும் லெவல் போட்டேன். இது அப்படியே ஏறினா இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், டீமன் இருக்கலாமா, எக்க ஏதாவது பண்ணுவோமா. லெவல் 4 இருக்குது, லெவல் 5, லெவல் 4. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லெவல் 8க்கு மட்டும் வந்துட்டேன். ஸோ இந்த கதையை முடிச்சோன்னு நம்ம போயிட்டு சாக்கிட்ட ஜாக் சாக் சாக் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு லெவல் 8க்கு மட்டும் லெவல் 9 போகிறேன்னு நினைக்கிறேன். கதையை சீக்கிரமாக முடியணும். ரொம்ப நேரமாக எனக்கு டேய் என்னடா பண்ணுற ஒரு கட்டையை சீக்கிரம் உடைக்கணும். கட்டை ஒரு லெவல் 10 போயிட்டுக்கப்புறம் ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா லெவல் 9ஓட எண்டிங்கில் இருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் 99 லெவல் கிட்ட வந்துட்டேன். ஸோ ஆரம்பிக்கலாவா, ஒரு 99 லெவலில் நான் 10th லெவல் ரீச் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ட்ஸ் ஸ்டேட் இருக்குது. இந்த வாட்டி எது கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் லெவல் 6 கொடுத்துட்றேன். லக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதுக்கு வேறு நான் ஏற்றணும். ஆனால் இவ்வளோ நேரம் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். கேமுக்குள்ளே வரல, இல்லை வேணாம். ஸ்பாடு 3 ஸ்பாடுமே வேணும். இங்கே யாராவது வாங்கலண்டா. ஐயோ நானே போகிறேங்க, சோலோ மேட்சா. வாங்கடா வாங்க. ஃபஸ்ட்டு பஞ்சிங்கெலாம் விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் 4 பேரை முடிக்கலாம். எனக்குலாம் கத்தி தேவைப்படுதா. ஒரு அடி தான் 0க்கு. அதாவது இன்னும் எவ்வளோ பற்றி தெரியுமா கை, 600 கிட்ட போனங்க காயின்ஸ். அப்போ தான் என்னால் ஒன்று லெவல் 2க்கு ரீச் பண்ண முடியும். இப்போ டான்ஜர் வந்தால் தான் நான் ஹெச்பி செம்ம கம்மியாக முடியுது. நான் டான்ஜர் மாற்றிட்டேன். ஸோ ஹெச்பி அதிகமாகும், இது மேலே அதிகமாகாது கூட. சன் பிரீத்திங் சாவுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேருங்க வாங்கடா வாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க, சிங்கிளாக தான்டா வரும். அவனை இவங்க எல்லாம் கதையை முடிக்கிறேன்டா. முன்னாடி பார்த்தீங்களா ஒரு கூட்டமே வருது, ஒரே ஸ்லேட் என்ன ஒரே அடியில் செத்து போயிட்டானு. ஐயோ இந்த வாட்டி பாருங்க, ஒரே அடியில் ஹெல்த்து செம்மையாக குறைச்சிட்டாங்க. டேய் திருட்டு பாயிலே, உன்னை விட மாட்டேன்டா. எங்கள் ஹெல்த்து சுத்தமாக இல்லை. இருங்க. இந்த ஒரு லெவலுக்கு மேலே என்னால் தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்து சுத்தம். வாடா எனக்கு மறுபடியும் என்னடா மிஸ் ஆகிட்டேன் என்கிட்ட இருந்து. டே 7 ஹெச்பி தாண்டா இருக்குது. இருறா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. டே இருறா, எதுக்கிட்ட அவசரப்படுறேன். என்ன விட்டுருங்கண்ணா, ஏன்னா இப்படி தொத்தி நிற்கிறீங்க. டேங்க வாங்க சேர்த்து போ. இல்லை அவங்ககிட்ட நான் சேர்த்து போயிட்டேன், அவங்க விட ஏன்டா அடி. சரி விடுங்க, 35 காயின் கிட்ட எடுத்துருக்கேன். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எங்க 35ன்னா 25 எடுத்து எடுத்துக்கிறேன். அப்பயே நாலு சேர்க்க முடியல. ஷீட் லைக் ரிவார்டா கொடுங்க. லைக் அவர் கேம் ரோப்ளாக்ஸை ஜாயின் த ரோப்ளாக்ஸ் குரூப். வாங்கடா. இங்கே ஏதோ டோர் மறுக்குது. டோரை என் பவரப்பட்டு ஓடிடுறேன்டா. ஓடவே இல்லை. டாஞ்சிரோ உன் பவரை காமிடா.
எங்கள் ஹேண்ட் மொத்தமே ஒன்றும் அவ்வளோ இந்த வீட்டுக்கு. இந்த வீடாக என்னதுடா இது? சரி வாங்க ஊரை சுற்றி பார்ப்போமா. நான் வந்ததுலேருந்து ஊரை சுற்றி பார்க்குற ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கிறேன். சரி வாங்க. ஏய் ஏன் இவன் நீங்கள் மூஞ்சி காமிங்க. ஐயோ மூஞ்சி ரொம்ப மோசமாக இருக்குது. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி வெப்பன். சேய் 30 தானே எடுத்துக்கோ. சி இப்போ எனக்கு 26 கேட்குறானுங்க. இல்லை தேவையில்லை. இப்போ நான் 30 நாலு டி குத்துறேன். இங்கே எனக்கு ஸ்குவாடு வேணுங்க, ஆசையாகுது. என்ன வேணும்? எப்போ நான் அப்கிரேடு இங்கே 66 கேட்குறாங்க. வெப்பன் அப்போது 66 காயிட்டுக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுங்க. சரி வேறு எதாவது கதை கதைன்னு பார்ப்போம். வெறும் 5 காயின் தாக்குது. சரி ஒன்றுமே கொடுக்க மாட்டான். இதுக்கு மேலே நான் தாண்ட முடியல. இது வரை தான் இடமே போல். ஸோ வர வாங்க நம்ம போய் நருட்டோவில் வர மாதிரி ராமன் சாப்பிட. என்னடா இடத்த க்ளோஸ் பண்ணிட்டீங்க. வாங்க நம்ம நருட்டோவில் வர மாதிரி ராமன் சாப்பிடல. எனக்கு ராமன் நூடுல்ஸ் தான் வேணும். போடுற பாட்டை காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், வீட்டு மேலே காற்றடிக்குது. காற்று ரொம்ப நொத்தடிக்குது. சைடில் பட்ட இவன் மட்டும் எப்படி ஆடுறாங்க? அவனை மட்டும் எனக்கு ஆமாப்பா. ஆமாப்பா ரொம்ப ரொம்ப நான் மைண்டில் இருக்கேன். ஏறு ஆனால் அவனுக்கு 7 வருடம் 14 தாங்க இருக்குது. என்னடா பேர் விசி ப்ரோ. அங்கே இல்லவே இல்லை. அங்கே தச்சுன்னுக்கிறேன். வேர்ல்டு 2 பொறுத்து 1000 காயின் கேட்குறேன். எனக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 300 காயின்ஸு, 40 காயின்ஸு, 5 காயின்ஸ். இதான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரே ரோடி தான். மறுபடியும் இது மேலே நமக்கு காசு இல்லை வேணும். ஸோ காய்ஸ் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேம் பிளே போல் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு கேம் பிடிச்சிருந்தா அது அவங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அந்த கேம் பிளே கூட போடுவேன். சரிங்களா? இது சும்மா ஜாலியாக ஒரு அனிமி இது போடலான்னு சொல்லிட்டு தான் இது போட்டுக்கிறேன். ஸோ அந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்கிறேன் வரை உங்கள் நானும் ஏஜி. குட் பாய்.